இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகமம் 39 அதிகாரம் 23 கர்த்தர் அவனோடு இருந்தபடினால் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கும்பொழுது யோசேப்பு தேவனுக்கு உண்மையாக இருந்து யோசேப்பு தேவன் வைத்திருக்கிற எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருந்து செயல்பட்டது நினைத்து அந்த சிறைச்சாலையில் இருக்கிற தலைவன் யோசேப்பினிடத்தில் எதையும் விசாரிக்கவில்லை என்று பார்க்கிறோம். யோசேப்பு நன்மையானதே செய்தார். ஆனாலும் அவனுக்கு உண்டான பாடுகள் அதிகமாக இருந்தது. தேவனுக்கு பயந்து தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள், சகோதரர்கள் நிமித்தமாய் மற்ற மனிதர்கள் நிமித்தமாய் அவன் உபத்திரவங்களை பட்டிருக்கிறான். ஆனாலும் யோசேப்பு தேவனை மாத்திரம் விடவில்லை, தேவனுக்கு உண்மையாய் இருப்பதை மாத்திரம் விடவில்லை. தேவனுக்கு விரோதமாய் ஒரு பாவத்தையும் செய்ய மாட்டேன் என்பதில் அவன் உறுதியாய் இருந்தபடினாலதான் யோசேப்பை தேவன் எல்லா சூழ்நிலையிலும் தூக்கி எடுத்து பாதுகாத்து நல்ல ஒரு மனிதனாய் தேசத்திற்கும் ஜனங்களுக்கும் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாய் வைத்தாரு. யோசேப்பை போல நாம் வாழ்வோம் என்றால் ஆண்டவருக்கு உண்மையாய் எல்லா விஷயத்திலும் நாம் ஆண்டவருக்கு உண்மையாய் நாம் வாழ்வோம் என்றால் நம்மளையும் ஆண்டவர் அப்படிதான் குடும்பத்திற்காகவும் உறவுகளுக்காகவும் தேசத்துக்காகவும் சபைக்காகவும் சாட்சியாகவும் உயர்வாகவும் வைப்பார். இதை நீங்கள் விசுவாசித்து அதன்படி ஜீவிப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய நன்மையானதை பார்க்க கிருபை செய்வார். அப்படியாய் நீங்கள் வாழும்படியாய் உங்களை வாழ்த்துகிறேன். God bless you.